வணக்கம். இன்னைக்கு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரெகார்டிங் குட்வில் ஆஃப் த ஃபர்ம் பார்க்கலாம். மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவிங் த குட்வில்ல ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்ல ஒரு சம் பார்க்கலாம். இதுல calculate the amount of goodwill at 3 years purchase of last 5 year average profit. இதுல ப்ராஃபிட்ஸ் வந்து 5 இயர்ஸ்க்கு உண்டானது கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு டோட்டல் ப்ராஃபிட் ஃபார் 5 இயர்ஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 60,000 கிடைக்குது. ஸோ அந்த 60,000ல டிவைடட் பை 5 இயர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 12,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட நம்பர் ஆஃப் இயர்ஸாக பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு குட்வில் கிடைக்கும் இந்த சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்ல. ஸோ இந்த சம்ல நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 12,000 கொடுத்துருக்கிறதுனால 36,000 இஸ் த வேல்யூ ஆஃப் குட்வில். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடுக்கு ஒரு சம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பார்ட்னர்ஸ் ஏர்ன்ட் என்ன பண்ணுறாங்க லாஸ்ட் 4 இயர்ஸில் இவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேல்குலேஷன் ஆஃப் த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் பண்ணும் பொழுது அதில் என்ன சொல்கிறாங்க வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ரிக்வைர்ட் டு வேல்யூ த குட்வில் ஆன் த பேசிஸ் ஆஃப் 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் கொடுத்தாச்சு. அதில் பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் assigning weights of 1, 2, 3 and 4 respectively for the 4 years. 4 இயர்ஸ்க்கு உண்டான வெயிட் அவங்களே கொடுத்தாச்சு. ஸோ ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆனுவல் ப்ராஃபிட் வெயிட்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் 2017, 18, 19, 20 ஒன் பை ஒன்னாக போட்டாச்சு. அடுத்தது ஆனுவல் ப்ராஃபிட் 60,000, 80,000, 1 lakh, 1,40,000 கொண்டாச்சு. வெயிட்ஸ் இங்கே கொடுத்துருக்கு 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் ஆனுவல் ப்ராஃபிட்டையும் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து அந்த இடத்துல அதோட மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் அந்த வெயிட்டட் அந்த அமௌண்ட் ஆஃப் அந்த டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ 60,000, 1,60,000, 3 lakhs, 5,60,000 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 10,80,000. ஸோ இப்போ இந்த 10,80,000 டிவைட் பை இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 10 இருக்கு இல்லையா வெயிட்ஸோட டோட்டல் அதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1,08,000 அப்படின்றது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட்ல என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா 5 இயர்ஸ் ப்ராஃபிட்டை அப்படியே போட்டு டிவைட் பை 5 பண்ணோம். பட் இங்கே வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்றதுனால வெயிட்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறதுனால அந்த வெயிட்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம், அதோட டோட்டல் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் வெயிட்ஸை வச்சு டிவைட் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம் அதை 1,08,000 அப்படின்றது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகேவா? இதில் குட்வில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோன்னா ஃபார்முலா பாருங்க, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ 1,08,000, நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளோ 3. ஸோ இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3,24,000. புரிஞ்சிச்சா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மெத்தட் பார்த்துருக்கோம். ஒன்று சிம்பிள் ப்ராஃபிட் மெத்தட், அதே மாதிரி சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்னு சொல்லலாம். அடுத்தது வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். ஸோ இன்னைக்கு போட்ட சம் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் பியில் வந்து 5 மார்க்ஸில் 2 சம்மா அப்படி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோவில் வேறு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.